ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இன்றைக்கி ஒரு ரொட்டீன் vlog தான். மார்னிங் எழுந்திரிச்சு எல்லாருக்கும் டீ போட்டு குடிச்சிட்டேன். டே வந்து எனக்கு இன்றைக்கி 6 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் எந்திரிக்கும் போதே நைட்டே நான் யோசிச்சிட்டேன், சப்பாத்தியும் பீர்க்கங்காய் கிரேவி தான் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி நான் நேரத்துலேயே எந்திரிச்சிட்டேன். 6 o'clock நார்மல் டைம் தான். பட் எனக்கு வந்து அது கொஞ்சம் நேரத்தில் தான். ஏன்னா நான் ஒரு 6:30க்கு அந்த மாதிரி தான் எந்திரிப்பேன். ஸோ 6 o'clockங்கிறது எனக்கு கொஞ்சம் நேரமாக தான். பட் 5 o'clock எந்திரிக்கிறவங்களும் இருக்காங்க. அவங்கள பொறுத்தளவுக்கு அதுவே கொஞ்சம் சீக்கிரம் தான். ஸோ மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்கேன். மாவு பிசைகிறதுக்கு வந்து கொஞ்சமாக வார்ம் வாட்டர் ஊற்றுனீங்கன்னா, அதாவது சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம பிசைஞ்சு வச்சு ஒரு 1/2 வச்சிருந்து தான் நம்ம மறுபடியும் சப்பாத்திக்கோ இல்லை பூரிக்கோ தேய்க்கணும். பட் வந்து நம்ம சுடு தண்ணி ஆட் பண்ணோம்னா ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதே இல்லை. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவ்வளோதான் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் சுடு தண்ணியில் செஞ்சு பாருங்கள். மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ஸோ மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு ஒயிட் கிளாத்தை வச்சு மூடி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையானது செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கிரேவிக்கு வந்து என்னென்ன நான் ஆட் பண்ணேன்னா, நார்மலாக தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. தக்காளியும் வந்து நீங்கள் நார்மலாக கட் பண்ணியும் போடலாம், மிக்சியில் அரைச்சும் ஊற்றலாம். நான் வந்து மிக்சியில் தான் அரைச்சேன். ஏன்னா மிக்சியில் அரைக்கும்போது இஞ்சி பூண்டு ரெண்டுமே ஆட் பண்ணி தான் அரைச்சேன். ஏன்னா அது வாசனையாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறமா தக்காளி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ அப்போ வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், அதுக்கப்புறமா கறி மசாலா, அப்போ உங்களுக்கு என்ன தூள் நீங்கள் ஆட் பண்ணுவீங்களோ அதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா அந்த தூள் வாசம் போகிறது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த தூள் வாசம் அடிச்சுனாலே குழம்பு ஒரு மாதிரியா இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு தேவையான அளவு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கிக்குவோங்க. காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ ஒவ்வொரு காயிலையும் நம்ம ஒவ்வொரு மாதிரி குழம்பு, பொரியல் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம். பட் ஆனால் நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இருக்கிறதில்ல. ஏதோ அரிஞ்சோமா செஞ்சோமா அப்படின்னு சொல்லி போயிடுறோம். அடுப்பை விட்டு போனால் போதும் இந்த வெயிலில் அப்படி சொல்லி நினைக்கிறோம். ஸோ அதுவும் கரெக்டு தான். பட் ஆனால் ஹெல்த்தியாகவும் சாப்பிட்ணுமில்ல. ஸோ பீர்க்கங்காய் வந்து நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறமா முக்கியமாக பீர்க்கங்காய்க்கு வந்து தண்ணி விட்டு அதை குக் பண்ணுறதுக்கு விட்டுறாதீங்க. அந்த ஆவியிலேயே சிம்மில் வச்சு வேக வைங்க. ஸோ அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா தண்ணி விடும்போது அது குலைவாக வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஆவியிலேயே சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா அது குக் ஆயிரும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணுறதுக்கு விட்டிங்கன்னா காயும் நல்லா வந்துடும். ஸோ அந்த பச்சை வாடை எல்லாமே போயிடும். ஸோ டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட மெத்தட் வந்து எப்படின்னா, பன்னீர் கிரேவி செய்வோம்ல அதே மாதிரி தான். பட் பீர்க்கங்காய் ஆட் பண்ணி நம்ம செய்கிறோம். ஸோ டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் துருவன் எந்திரிச்சிட்டான். ஸோ அவனுக்கும் 1/2 இட்லியும் வாழைப்பழமும் வச்சு அவனுக்கும் நான் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். ஸோ ஊட்டி விட்டுட்டு மறுபடியும் அகைன் அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாத்திரமெல்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா மார்னிங் நான் சொன்னல அந்த தேங்காய் பால் எடுக்கிறதுல வந்து அந்த தேங்காய் வந்து இருந்துச்சு. ஸோ அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தேங்காய் பர்ஃபி செஞ்சுட்டேன். ஸோ சர்க்கரை வந்து நான் காட்டுற கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்துட்டேன். 1 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்றும் இல்லைன்னா 1/2 கப் அளவு எடுத்துக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இந்த தேங்காய் துருவல் போட்டு தேங்காய் துருவல் கூடயே நான் இன்னும் கொஞ்சம் துருவி தான் ஆட் பண்ணேன். ஏன்னா அது கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ இதையும் நான் சேர்த்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி இந்த மாதிரி நல்லா அதாவது நல்லா பரப்பி விட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே கிடைக்கல.
ஸோ இன்றைக்கி எப்படியோ ஒரு வழியாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்பா காய்கறி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் அதை ஸ்டோர் பண்ணுவோம்ல, கையோட க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னோடய டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போகும். எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ உங்களுக்கு எப்படி போகும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் ஆலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே பாய்.